Hey guys, Assalamu alaikum. Welcome to my channel. மார்னிங் ஸ்கூலுக்கு லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா கர்ட் ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்பவுமே சிம்பிள். கொஞ்சம் தயிர், அதோட மல்லி இலை, அப்புறம் 3 பல்லு பூண்டு போட்டு அதை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சம் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கேபேஜ், கேரட், கேப்சிகம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க கர்டு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். வெரி சிம்பிள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ்க்கு என்ன வச்சேன்னா தம் ரோட், வீட்டிலேயே செஞ்ச தம் ரோட். இந்த தம் ரோட் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேடத்தை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. குட்டி மேடமும் முழிச்சிட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. டக்குன்னு ஒரு சத்தம் மூச்சிருக்காது. ஒரு வேலையும் ஆகலை, மேடம் முழிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் டக்குன்னு வாக்கரில் விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இறக்கி விடுவேன். அவன் இறங்கிட்டானோ கண்டிப்பாக என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வாக்கரில் விட்டேன். அதுவும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பான், ரொம்ப நேரத்துக்குலாம் நான் வாக்கரில் விடவும் மாட்டேன், அவள் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ அதை பெருக்கி விட்டுட்ருக்கேன். பொண்ணு முழிச்சோடனே ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர் தான் கொடுப்பேன். அதில் நெல்லிக்காய் போட்டேங்க. அந்த நெல்லிக்காய் என்ன வீடியோவில் தெரியவே மாட்டேங்குது. நானும் அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக அது தெரிஞ்சிச்சு. ஸோ தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். என் பொண்ணை ரூம் சைடு தான் விட்டுட்டு வந்தேன். பட் அந்த மேடம் அங்கே இல்லை, நேராக பக்கெட்டுக்கு தான் வந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி இருக்கா, ஸோ எப்படியாவது அதை பிடிக்கணுன்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க, என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ அதை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க, முடியலை. சில பேர் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு பேபிக்கு வாக்கர்லாம் வாங்க மாட்டேன், டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுலலாம் விடக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்க, இப்போ வாங்கியிருக்கீங்களேன்னு. அப்போது என் மாமியார் இருந்தாங்க. சீரியஸ்லி அவங்க இந்த மாதிரி டயத்துலலாம் தூக்கியே தான் வச்சுருப்பாங்க பெரிய பொண்ணை. ஸோ அப்போ எனக்கு தேவைப்படல. ஆனால் இப்போ தனியாக குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி நேரத்துலலாம் அதுவும் தவள ஆரம்பிச்சிட்டாங்களா, சுத்தமாக சமாளிக்க முடியலை. வாக்கரில் விட்டு அதுவும் கொஞ்சம் நேரம்தான். ஒரு வழியாக அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதிக நேரமும் நான் வாக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் என்னங்க, ஈவினிங் ஆயாச்சு. என் பெரிய பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. என் பெரிய பொண்ணை பார்த்தாக்கா என் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஆஃபீஸில் அப்படி ஒரு வெளிச்சம் பிரகாசம் அந்த மாதிரி இருக்கும். அது பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நானே அதை கண்டு ரசிப்பேன். அப்புறம் ஃபேன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தது, அது காலையில் வந்துச்சு. ஸோ அதை பிரிக்கலை. என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் பிரிச்சுக்கலான்னு. அவள் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. பிரிச்சுட்டாக்கா சண்டை போடுவா. ஸோ அவள் வந்ததுக்கப்புறம் தான் பிரிக்கணும்னு வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்க இந்த ரிமோட் ஃபேன். ஸோ கரண்ட் கம்மியாக கொடுக்கும்னு. அது ஆல்ரெடி முன்னாடி வாங்கியிருந்தோம், அது வீணாக போயிடுச்சு. ஆட்டோம்பெர்க்குன்னு கம்பெனி. இது ஓரியன்ட். ஸோ அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கனவு கண்டுட்டேன். ஆனால் அதை விட இது கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை. காற்று கூட அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை. ஆட்டோம்பெர்க் சூப்பராக இருந்துச்சு. அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரில, சர்வீஸ் பண்ண முடியலை, இங்கே யாரும் பார்க்கவும் மாட்டுறாங்க. ஓப்பன் பண்ணால் இதுதாங்க ரிமோட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிமோட்டை தான் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த பழைய ஃபேனில் உள்ள ரிமோட் குட்டியாக இருக்கும், இது பெருசாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க இதில் எனக்கு. ஃபோன் அடிச்சிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ண ஆள் வர சொல்லி. இனிமேல் தான் வருவாங்க. ஸோ இதை சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே பாக்ஸை மூடி வச்சுட்டு ஆள் வந்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு